என்னங்க என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போலாமா? வணக்கம் நண்பர்களே. காலையில் எப்பவும் போல எந்திரிச்சு காலையில் கிளாஸுக்கு கிளம்பி போயிட்டேன். கிளாஸ் கவனிச்சு நம்ம அங்கேயே நம்ம கொண்டு வந்து 2 மீல் சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா வந்து வெளியே போலாம்னு பார்த்தா நம்ம ஸ்கூல் நண்பர்கள் ரேவன் அப்புறம் ரோஹித் வந்திருந்தாங்க. இல்ல ரேவன் வேற நமக்கு சாப்பிட்றதுக்கு சவர்மா வாங்கிட்டு வந்துரு. நம்ம டயட்னு தெரியாம வாங்கிட்டு வந்தார் போல. நான் சாப்பிடாம அவரே 2 சவர்மா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கதை அடிச்சு அப்புறம் அவங்களுக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் நானும் மதிய உணவு சாப்பிட்டு எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எஞ்சாலும் பார்த்தா பெரிய தூக்கம் வச்சு அப்புறம் அப்படியே எந்திரிச்சு போயிட்டு கிரியேட்டின் குடிச்சு ஜிம்முக்கு போறதுக்கு மேலே நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்துட்டு ஜிம் போயிட்டு நல்ல ஒர்க் அவுட் போட்டு முடிச்சு பார்த்தா ஜிம்ல யாருமே இல்லை. நான் தான் கடைசியில் ஜிம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சு கொயக்கா சாப்பிட்டு பார்த்தா என்னங்க என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போலாமா? என்னடா அன்னைக்கு இதே மாதிரி தான் சொன்னேன் அப்படின்னா அன்னைக்கு என்னால் பார்க்க முடியாம ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு இப்போ என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நான் வேற ஜிம் போயிட்டு செம்ம டயர்டில் இருக்கேன். என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போலாமா? ഈ വണ്ടി എനിക്ക് ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. ഞാൻ ഈ വണ്ടി மேலே பயங்கர பிரேமമാണ്. பசங்களுக்கு எப்பவுமே அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் அவங்களோட பைக் இல்லை காராக தான் இருக்கும். அப்படிதான் எனக்கு இந்த கார். என்னோட கார் மேலே எனக்கு அவ்வளோ லவ். ரொம்ப நாள் கழிச்சு என் காரை பார்க்கறனால நல்லா பார்த்து ரசிச்சுட்டு இவளுக்கு பசிக்குதுன்னு நல்லா டீசல் குடிக்க வச்சுட்டு நானும் அப்படியே அவளை அழகாக ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வண்டியை அப்படியே ஜாலியாக ஓட்டி வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வண்டியில் என்னென்ன பொருட்கள்லாம் மாற்றிருக்காங்கன்னு எடுத்து வெளியே வச்சுட்டு அப்படியே நம்ம வண்டியை கொஞ்ச நேரம் பார்த்து ரசிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இரவு உணவு சாப்பிட்டு மட்டையாயிட்டேன். நாளைக்கு பார்ப்போம். பாய்.